மதுவின் வாசனை. அது தள்ளாட்டம், குடிகாரம் தள்ளாடுற மாதிரி ஒரு தள்ளாட்டம். ஒருவேளை நம்ம சென்னைக்கு போனோம், இந்த 4:45 சென்றையும் அவங்க எடுத்துருவாங்க. ஏன்னா எனக்கு பிரதர்ஸ் எல்லாம் அவ்வளோ இந்த மாதிரி விஷயத்தில் கில்லாடிகள் எடுத்துருவாங்க. நாங்கள் படுத்திருக்கிற கட்டிலில் ஒரு மெத்தை உண்டு. நாங்கள் இல்லாத நேரம் பார்த்து ஒரு சகோதரன் வந்து மெத்தையை குத்தி கிழித்து பாட்டாக பறக்க விட்டுட்டு போயிட்டான். சினிமா வர தொத்து போயிடும். படுக்கிறது எங்கே? கம்பவுண்ட் ஸ்டாண்டுக்கு அடியில் கொஞ்சம் இடம்தான் உண்டு அடியில். ஆனால் அதுலேருந்து மழை வரும். ஆனால் இவன் வந்து குத்தி கிழிச்சிட்டு போயிட்டான். ஆகவே இவளுக்கு உலகப்பிரகாரம் ஒரு பயம். நான் சொன்னேன் சென்னைக்கு போயிடுவோம். நான் சென்னைக்கு வரமாட்டேன், பாஸ்டர் சொல்லிட்டார். நான் வலுக்கட்டாயமாக லஞ்சம் கொடுத்து அவளை கூட்டிகிட்டு போயிருக்கேன். எந்த பொண்டாட்டிக்காவது லஞ்சம் கொடுக்குற ஆம்பளையை பார்த்துட்டோண்டா? லஞ்சம் என்ன? எத்தனை காப்பு வாங்கினேன்? ஒரு காப்பு தான். அடுத்து பொண்டாட்டிய நகையை எவனா திருடுவானா? அந்த திருடுன்னு நான் தான். உச்சாம கையை தட்டு. அது ரொம்ப லேட்டாக திருடுனா வேறு, மொத்தமாக அபைஸ் பண்ணுறது தான் திருடு இல்லை கொள்ளைக்காரன். ஃபஸ்ட் நைட்டுக்கண்ணே மொத்த நகையும் சுருட்டிட்டேன் பாருங்க. ஸ்கெட்சு போட்டேன், பார்த்தா அப்புறாணி மாதிரி இருக்கா. நம்மளை கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வழியே இல்லை. இந்த நகையெல்லாம் போட்டால் உடஞ்சிரும். கழட்டி வை, எல்லாம் கழட்டி வச்சா விடிய காலம் 5:30 மணிக்கு மொத்தம் தூக்கிட்டு ஒரு எஸ்கேப். ஹல்லேலூயா. தான் வாழ்க்கையில் நம்ம எது இழக்கிறோமோ அங்கே ஒரு நன்மை உண்டாகும். எங்கே ஒரு தீமை இருக்கிறதோ அங்கே ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. வெயிட் அண்ட் சீ. நான் நகையெல்லாம் கொண்டு வித்துட்டு எல்லாம் கடன்காரில் செட்டில் பண்ணிட்டு இங்கே வந்தாச்சுன்னா நான் இப்போ செத்துருவேன். எனக்கு நகையெல்லாம் எங்கே? இப்போ செத்துருவேன்னு 2 கையும் வச்சு பெண்கள் எப்படி அடிப்பாங்க? இந்திரா சொல்லுங்க, 2 கையை முறுக்கி எங்கே அடிப்பாங்க? நான் சொல்லக்கூடாது, அங்கே இல்லை, நெஞ்சில் அடிப்பாங்க. மற்ற மாதிரி இருக்கும்ல, வலிக்காது. அவர் தான் அங்கே அடிக்கிறாங்க போல இருக்கு. செத்துருவேன், செத்தா புதைச்சிருவேன். நான் அன்னையும் சொல்கிற வார்த்தை தான். ஏய், நகை எடுத்தது உண்மை, நகை எடுத்தது உண்மை. பிடிச்சி நிற்க முடியாத சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன செய்வோம்? தப்பித்து போகிற வழியை பார்ப்போம். பொண்டாட்டியாவது புண்ணாக்காவது இல்லை இன்னும் கூட தானே இருக்கா. அன்னைக்கு போன நகை இன்னைக்கும் வரல. அதனால் எப்போவுமே இஷ்யூ தான். ஆனாலும் கர்த்தராகிய தேவன் என்ன சொல்லுகிறான்னா, தீமை எங்கே இருக்கோ அங்கே ஒரு நன்மை காத்திருக்கிறது. ஆகவே அந்த ஊரை, அந்த வீடு, குடும்ப வீட்டை விட்டு இங்கே வந்தால் இவன் இப்படி பண்ணுறான். பாஸ்டர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த ஊரை விட்டு போவாதேன்னு சொல்கிறாரு. பிரச்சனை பண்ணி லஞ்சம் கொடுத்து அவள் சென்னையை கூட்டிகிட்டு போனோம். சென்னையில் போய் ரொம்ப டாப் மோஸ்ட்டில் வாழ்ந்த வேளையில் அங்கே வீழ்ந்தோம். அது உயர்த்துகிறதும் அவர், தாழ்த்துகிறவரும் அவர். அப்போ பெரியதுரை என்ற ஒரு பாஸ்டரை எனக்குள்ள கர்த்தர் அனுப்புகிறார். முதல் கட்டமாக, பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழும்போது எவ்வளவோ சொத்தை இழந்திருப்போம் இல்லையா? எவ்வளோ நிலத்தை இழந்திருப்போம், ஏன் நகையை இழந்திருப்போம், பணத்தை இழந்திருப்போம். ஆனால் கர்த்தரை இழந்தால் நீங்கள் எல்லாம் முட்டை தான். சொத்தை இழந்தா இனி நீங்கள் ஹீரோ தான். கையை தட்டுங்க. அந்த பாஸ்டர் வந்து என்ன சொன்னார்னா, 3 மாடி 4 மாடி கட்டுறதை பார்க்குறேன். நாங்கள் விட்டுட்டு போயிட்டோம். நான் நம்பிக்கையில் நான் சொன்னேன், இயேசு எனக்கு இந்த நிலத்தை தருவதற்கு விருப்பம் இருந்தால் அது எனக்கு கிடைக்கும். மொத்த ஆஸ்திகளை விட்டோம். 4:45 சென்றா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனோம். ஆனால் எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு ஒரு ஊழியக்காரன் அங்கே வந்து, அதில் திருச்சபைன்னு சொல்லலை, 4 மாடி கட்டுறோம், அதில் இருக்குது, அது வரும், அது யாராலும் எந்த சகோதரனாலும் எடுத்துக்கொள்ள முடியாது என்று ஒரு உடன்படிக்கையை, ஒரு வாக்குத்தத்தத்தை எனக்கு அவர் கொடுத்தார். நான் விசுவசித்தேன். பந்திகோசாரெலாம் பிடிக்காது, ஏன்னா மீசியை எடுத்துருவாங்க. முதல் கட்டம் நம்ம என்ன செய்யணும், பாவத்தை எடுத்து போடணும்னு சொல்லுவோம். அவங்க அதுக்கு பதிலாக மீசியை எடுத்துருவாங்க.
அவன் அந்த பெந்திகோஸ் பாஸ்டர் மூலம்தான் எனக்கு முதலாக தேவன் விதையை விதைத்தார், மன்னாவை விதைத்தார். அங்கே போய் ஜெபிக்கணும்னு சொன்னார். அங்கே போய் ஜெபிக்கணும்னு சொன்னார். சென்னையிலேருந்து ஒரு வண்டி உண்டு, அதில் அவரை கூட்டிகிட்டு வந்தான், அவன் பொண்டாட்டியும் கூட்டிகிட்டு வந்தான். அவர் ஒரு பாத்திர வியாபாரி, அலுமினிய பாத்திர ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவர். கூட்டிகிட்டு வந்து விடிய காலம் 3 மணிக்கு இந்த கட்டத்துக்குள்ளே வந்தோம். பல வருடங்கள் உள்ளே வரலை. உள்ளே வந்தோம், பேய் காடு போல் தான் இருந்தது. அந்த பேய் காடுக்குள்ளே வந்து அவர் ஜோம் பண்ணி முதல்ல உடைச்சார். ஒரு வேளாங்கண்ணி போட்டை எடுத்து உடைச்சார். முதல்ல அவர் செய்த வேலை என்ன? நாம் வேளாங்கண்ணி பக்தன். அப்போ என்னுடைய பக்தியை அவர் சோதித்து பார்த்தார். வேளாங்கண்ணி போட்டையை எடுத்து உடைச்சார். அடுத்து பார்த்தார், இன்னொரு வேளாங்கண்ணி பெருசாக இருக்குது, அதை தூக்கி சுட்டரிச்சு போட்டார். இந்த அடிவயிற்றில் இருந்து என்ன வருது? நான் பிரதர் தடவை மாதிரி நானும் தடவை கொண்டிருக்கிறேன். கோபம் உச்ச கட்டம் ஏறி கொண்டு வருது. ஐயா, நீ ஜபிக்க கூட்டிகிட்டு வந்தால் நீ படங்கள் எல்லாம் போட்டு நீ எரிக்கிறிய, நீ இல்லட்டு மனசகத்தை கறி கொண்டு இருந்தேன். யூ-டர்ன் போகிறோம். தாம்பரம் தாண்டதும் நான் ஒரு மனுஷனாகவே மாறிட்டேன். அது ஆர்சிக்காரனாக மாறிட்டேன். அவருக்கு வீடு போய் சேரும் வரைக்கும், மணலி வரைக்கும் அவருக்கு எப்படியெல்லாம் டோஸ் கொடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் கொடுத்தேன். ஆனால் அவர் வாயால் வந்த வார்த்தை இன்றைக்கு நிறைவேறி நான் அதில் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்கு அது மனுஷனை நம்ப விட அவருடைய வார்த்தையை நம்புங்க. அவர் செய்கை வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் வார்த்தை, அந்த பெரியதொரு பாஸ்டரிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. கையை தட்டலாம். அதே மாதிரி ஊழியக்காரர்களிருந்து ஊழியக்காரர்கள் கெட்டவங்க தான், கள்ளத்தீர்க்க தேசிகள் தான். ஆனால் பைபிளில் எடுத்து பேசுகிற வார்த்தைகள் அது பரலோகத்தில் இருக்கிற வார்த்தைகள். செவி கொடுத்து கேட்டால் என்ன என்பதுதான் என்னுடைய கேள்வி. செவி கொடுக்கிறவன் பாக்கியவான் இல்லையா? இப்போ நான் செவி கொடுத்தேன், அதுக்கப்புறம் கொடுக்காமல் போயிட்டேன், அப்புறம் துரத்தினேன். எப்படி துரத்தினேன்னு தெரியுமா? நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அவர் கொஞ்சம் பணம் கடன் வாங்கியிருந்தார். நான் கும்பிட்ட தெய்வத்தை நீ இப்படியெல்லாம் நீ பேசி போட்டியே, சுட்டரிச்சு போட்டியே என் மனைவிக்கு முன்னாடி. ஏன்னா இவளுக்கு சிரிப்பு, இவ அல்லேலூயா அன்னைக்கு. நம்ம அப்படி இல்லை, நம்ம பிதாசுதன் பரிசுத்தா என்பராலே ஆமேன். இப்போ 2 ஆகும். தொழுகையில் 2, குணத்துலையும் 2. முழங்கால் படிக்கிடுவோம், நல்லா ஜோம் பண்ணுவோம், நல்லா பூமாலை வாரி போடுவோம். ஆனால் கோட்டர் ஒன்றும் விட மாட்டோம். எல்லா வெரைட்டிஸ் கோட்டரி என்ன டைட்டில் வேணுமா கேளுங்க, நான் சொல்கிறேன். அல்லேலூயா. அவ்வளோ கோட்டரெல்லாம் அடிச்சிருக்கான். ஆனால் சுபாவமாரிலேயே சுபாவமாரில் தான் அடித்து போட்டார். அடித்து போட்டு என்னை ஊழியத்தில் பிடிக்கிறார். ஊழியத்தில் பிடிச்சதுமே அவர் சொல்கிறாரு, நான் அங்கு நிற்கிறேன் என்றார். தரிசனம். நீ போ. எல்லா ஊழியத்திலையும் பொன்னையும் வெள்ளியும் கொடுத்து அனுப்புவார். எங்கிட்ட அப்படி இல்லை. இருந்த சட்டியும் பானையும் பிடுங்கிட்டார். மெட்ராஸில் இருந்து எல்லாம் அண்டா குண்டா சட்டி பானை எல்லாம் தோசை கரண்டி வரைக்கும் விற்றோம். கடைசியில் கொஞ்சம் ஃபைல் மட்டும்தான் கொண்டு இங்கே வந்தோம். நான் நிற்கிறேன், நீ போ, 4 மாடி கட்டுவாய்ன்னு சொன்னார். எவன்கிட்ட என் கடன் வாங்கலை, எவனையும் ஏமாத்தலை. அல்லேலூயா. கையை தட்டுங்க. 4 மாடி வந்துச்சு. அடுத்தும் ஒரு 5 மாடி கட்டிடம் வந்தாச்சு. உச்சமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. 3000 பேர் உட்காரக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நிறைவாய் தந்திருக்கிறார். அல்லேலூயா. என் சபை மக்களுக்கே தெரியாது, ஆனால் கட்டி முடிச்சிட்டாரு. உற்சாகமாக கையை தட்டுங்க. ஏனென்றால் அழைப்பு அவருடையது, சொல்ல அவருடையது, செயல் அவருடையது. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் ஊழியக்காரருடைய வார்த்தையை கேளுங்க. முதல் கட்டம் இன்ட்ரோடக்ஷனை தான். வேதத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள் என்று கருதி நட்டுங்குங்க. கர்த்தருக்கு நட்டுங்குங்க. மருத்துவம் கூட செய்யாத அற்புதத்தை மகத்துவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. 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 பிரதர் கொஞ்சம் எளிமையில் இல்லைங்க. நான் பிரதர்னா கூப்பிட்டேன், நீங்கள் எழும்புனீங்க. நான் இவரை தான் சொன்னேன். இல்லைங்க, உங்களை தான் சொன்னேன் பிரதர். நான் வயிற்றுக்குள்ளே என்ன அப்படி குத்தும் குடைச்சும் சொல்லுங்க பார்ப்போம். நிம்மதி இல்லைங்க பிரதர். நெப்போலியன் மாதிரி நிற்கணும். நெப்போலியன் கோட்டரில்
சரியா? சரியா இல்லைங்க? இப்போ வயிற்றுக்குள்ளே உங்களுக்கு என்ன தோணுது பார்ப்போம். பாம்பா பல்லியா, அதை பாய்ச்சாவா, இல்லை பேயா பிசாசா? சொல்லுங்கள் பிரதர், உங்களுக்கு அந்த அவஸ்தையை சொல்லுங்கள். கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, கவனமாக கேட்க முடியவில்லை. உன் சிந்தனையில் என்ன குழப்பம்? எந்த சாத்தான் உள்ளுக்குள்ளே இருந்து பேசுகிறான்? ஆனா பெண்ணா, ஆண்பேயா பெண்பேயா? சொல்லுங்க, ஓப்பனாக சொல்லுங்க. பெண் பேயனா சேலையை அவிழ்த்து விட்டுறலாம், எரிச்சு விட்டுறலாம், அதிலே தீயை கொளுத்தி விட்டுறலாம். ஆண் பையார் தான் வேட்டியை தீயை கொளுத்தி விட்டுறலாம், எரிஞ்சு போகுது. அதனால தான் சொல்கிறேன். சொல்லுங்கள், ஆண் பையா பெண் பையா, அதான் ரெண்டும் இருக்கா? நீங்கள் ஃபீல் பண்ணதான் சொல்லுங்கள் பிரதர். சொல்லுங்க, ஓப்பனாக சொல்லுங்கள் பிரதர். நான் அப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் ஜோம் பண்ணுவேன், தான் கேட்டேன். நெஞ்சு பிளாக் ஆகுது. அடுத்து என்ன? சுவாசம் விடுவதற்கு தடை இருக்கா? இருக்கு. அடுத்து என்ன பண்ணுது? ஏம்பக்கம் வருது. உட்காருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாரும் ஐயா போதகரே, வந்தமிடா தங்கீர சேருமையா பந்தியிலே ஸ்ரீயவரா எங்களிடம், இந்த ஸ்ரீயவரா எங்களிடம், ஒளிமங்கி இருளாச்சி உத்தமரே வாரும்பையா, ஒளிமங்கி இருளாச்சி களித்திரவு காத்திருப்ப காதலனே கருணை செய்வாய், காதலனே கருணை செய்வாய். ஆமென். பிரதர், தேவன் பெருசா தேவர்கள் பெருசா? தேவன் பெருசாமா? நீங்கள் தான் இன்னைக்கு ஹீரோ, நீங்கள் தான். தேவன் பெருசா தேவர்கள் பெருசா? தேவன் தான் பெருசு. எப்போதாவது தேவர்களை தேடி போனது உண்டோ? எப்போதாவது தேவர்களை தேடி போனது உண்டோ? எப்போதாவது தேவர்களை நம்பினது உண்டோ? தேவர்களை தேடி போனால் தேவர்களை தேடினது, பாம்பை கும்பிட்டது, தேவர்களை போனது, மந்திரவாத்து போனது, பில்லி சுனித்து போனது, ஏவலுக்கு போனது, கைரேகை பார்க்கறது, இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் போனது உண்டான்னு கேட்குறேன். கிறிஸ்தவனாக இருந்துவிட்டு நீங்கள் சென்றது உண்டோ? உங்கள் பிரச்சனைக்காக போனது உண்டோ? ஆமேன்னு சத்தமாக சொல்லுங்க. பாம்பை தேடி போனீங்க. ஏன் தேடி போனீங்க பிரதர்? உங்கள் பிரச்சனை அதிகமாகும் போது என்ன சொல்கிறான்? வீட்டில் நம்பூரி வந்தார். என்ன வம்பு இது பண்ணக்க வந்தார்? அப்போ பெரிய பெரிய மந்திரவாதி எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. உட்காருங்க.
எதுக்காக வந்திருக்காங்க? மந்திரவாதத்தை உடைக்கிறதுக்கு. பேயும் ஒன்று சேர்ந்தா என்ன ஆகும் பிரதர்? அமர்க்களமாயிரும். எந்த பேய் பிரதர் ஒரு மந்திரவாதத்தை கட்டவிழ்க்க முடியும்? எந்த பிசாசுக்கு பவர் இருக்கு? நான் ஒரு மந்திரவாதியை பார்த்தேன், உட்காருங்க. என்னுடைய சகோதரி, என்னுடைய ஒரு குடும்பம் ஒரு ஐஏஎஸ் ஃபேமிலி ஆகும். இப்போ அவளுடைய மகள் வியாதிப்பட்டு படுத்த படுக்கையாய் கிடக்கிறாள். செத்து போயிடுவா, அவ்வளோதான் ஸ்டேட்மெண்ட்டு. செத்து போயிடுவா, முடிஞ்சு போச்சு. என் அண்ணன் ஒரு வியாபாரி, அவன் அடிக்கடி மந்திரவாதத்துக்கெல்லாம் போவான். நீ உயிரோட இல்லை, புதைச்சிட்டார் ஆண்டவர். மந்திரவாதியை தேடினா அப்படி தான் பண்ணிடுவார். இவன் ஒரு லிஸ்ட்டை கொடுத்தான் என்கிட்ட, ஒரு மந்திரவாதங்களை பொருள் வாங்கிறதுக்கு. வாங்கிட்டு தான் கடைக்கு தான் வாங்குறான்னு சொல்லி நான் எல்லாம் வாங்கி கொடுத்தேன். கடைசியில் சொன்னால், நீ குலசேகரம் போயிரு, அக்கா விட்டு போயிரு, அந்த பொண்ணு சாக கிடக்கிறா, மந்திரவாதம் பண்ண வேண்டி இருக்குது போன்னு. அப்போ கீழ்ப்படிதலே பேய்க்கு கீழ்ப்படுகிறதே மிகப்பெரிய பாவம். விபச்சாரத்தை விட 1000 விபச்சாரத்து சமம். ஒரு பேய்க்கு முன்ன அடி பணிஞ்சு நிற்கிறது. நான் போனேன், வேறு வழி இல்லை, பயம். ஏன்னா குனிய வச்சு அடிச்சிடுவான் சொன்னால் கேட்கலன்னா. ஆள் நல்லா ஹைட்டும் வெயிட்டுமாக இருப்பான், ஆனால் காலு நொண்டி. 1.5 கால் தான் உண்டு. ஆனால் 1.5 கால் அவன் காட்டின அட்டகாசம் எல்லாம் நான் இங்கே அட்டகாசம் காட்டுறாரு. உங்களுக்கு சீட்டு ரெடியாக இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உற்சாகமாக கையை தட்டுங்க. பேயா பிசாசான்னு பார்த்துட்டு போகலாம் இன்னைக்கு. அல்லேலூயா. அங்கே போனால் நல்ல ஒரு சீமை பண்ணி, இந்த கிறிஸ்மஸுக்கெல்லாம் அறுப்பாங்க பாருங்கள், வெள்ளை பண்ணி, அப்படி இருக்கிறோம். நல்லா பண்ணி சொன்ன மாதிரி ஒரு பிராமின் ஸ்டைலில் ஒரு தான் இருக்கிறான். நூலெல்லாம் போட்டு, நூல் போட்டால் சட்டை போட மாட்டாங்களே, நல்ல வேட்டி எல்லாம் கட்டிகிட்டு இருக்கிறோம். பெரிய ஒரு அம்மனம் இருந்தால் இது ஒரு சக்கரம் வரைஞ்சி வச்சுருக்கோம்.